காட்டுக்கு புதுசா வேலைக்கு வந்திருக்க வனத்துறை அதிகாரி இவரு. இவரு வந்து நல்லா காலையில இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்க நேரம். அப்ப அவரோட அசிஸ்டன்ட் அவருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணதுமே, "சார், இது காட்டுல ஒரு யானை செத்து போச்சு. உடனே வாங்க" அப்படின்னு சொல்றாரு. இவரு சொல்றாரு, யானை தானடா செத்து போயிருக்கு. அதுக்கு எதுக்குடா இவ்ளோ ஃபாஸ்ட்டா வரணும் லைக் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா தூங்கி எந்திரிச்சு, சாப்பிட்டு, குளிச்சுட்டு, பொறுமையா அவரோட ஜீப் எடுத்துட்டு அப்படியே இயற்கை எல்லாமே ரசிச்சுட்டு அப்படியே போறாரு. அந்த யானை செத்து போன இடத்துக்கு. போகும்போது அப்பதான் தெரியுது அவருக்கு முன்னாடி அங்க எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவரு கொஞ்சம் அந்த யானை செத்து போன இடத்துக்கிட்ட போக போக வந்து ரொம்ப ஒரு துர்நாற்றம். அவர் வாழ்நாள்லயே அந்த மாதிரி ஒரு துர்நாற்றத்த சுவாசிக்காத அளவுக்கு சுவாசிக்கிறார். உடனே அவரோட பாக்கெட்ல இருந்து கர்ச்சீஃப் எடுத்து அத வந்து மூக்க பொத்திக்கிட்டு அவர் வந்து உள்ள போறாரு. போகும்போது அவர் யோசிக்கிறாரு, ஒரு யானை செத்து போனதுக்கு எதுக்கு எல்லாரும் இவ்ளோ இதா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது ஒரு கருப்பு சேர் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுல ஒருத்தர் வந்து ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. இவரு வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. இவரு என்ன இந்த கருப்பு சேர்ல வந்து ஆராய்ச்சி பண்ணாரு. கொஞ்சம் நேரம் போக போக தான் தெரியுது. அது வந்து அந்த கருப்பு சேர் வந்து ஒரு சேர் இல்ல. அது வந்து அந்த இறந்து போன யானையோட சடலம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சடலத்த ஒருத்தர் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அவர் வந்து அவர் வாழ்நாளிலே வந்து இந்த மாதிரியான ஒரு காட்சிய பார்த்ததும் இல்ல. அந்த அளவுக்கு ஒரு துர்நாற்றத்த சுவாசித்ததும் இல்ல. அவ்ளோ அருவருப்ப வந்து தாங்க முடியாம அவர் வந்து மயக்கம் போட்டு விழுறாரு. அவரு முழிச்சு பார்க்கும்போது அவரோட கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறாரு. உடனே அவர் வந்து அவரோட அசிஸ்டண்ட்ட கேட்கிறாரு, யார் அவரு? அவ்ளோ ஒரு துர்நாற்றம், அவ்ளோ ஒரு அருவருப்புக்கு இடையில வந்துட்டு அந்த யானைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அவரோட அசிஸ்டன்ட் சொல்றாரு, அவர் தான் யானை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. யார் இந்த யானை டாக்டர்? இந்த யானை டாக்டருக்கு ஏன் யானை டாக்டர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு? அண்ட் நம்ம வனத்துறை அதிகாரிக்கும் இந்த யானை டாக்டருக்கும் அடுத்தடுத்து என்ன நடந்துச்சு? என்ன ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடந்துச்சு? அப்படின்னு சொல்ற ஒரு புத்தகம் தான் இந்த யானை டாக்டர். ரொம்பவே வந்து சுவாரஸ்யமான ஒரு புத்தகம். நான் வந்து இதை வந்து ஒரு நாள் டிராவல்லே படிச்சு முடிச்சுட்டு எனக்கு வந்து படிக்க வந்து புக்கை மூடு வச்சுட்டு ஓகே நீ அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை. எப்போண்டா அது படிச்சு அடுத்து முடிப்போம், என்ன நடக்க போகுது, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ரொம்பவே சுவாரஸ்யமா நான் ரொம்பவே என்ன சொல்றது என்ஜாய் பண்ணி ரொம்ப ரசிச்சு படிச்ச ஒரு புத்தகம் தான் ஜெயமோகன் அவங்களோட யானை டாக்டர் அப்படிங்கிற இந்த புத்தகம். காட்டுல நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலை உடைக்கிறதுனால அதனால வந்து இந்த யானைகளுக்கு வந்து என்ன பாதிப்பு ஏற்படுகிறது அப்படிங்கிறத அழகா இந்த புத்தகத்துல சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம காட்டை அவ்வளோ அழகா பராமரிக்கணும். விலங்குகளும் வந்து நம்மளோட ஒரு நல்ல ஒரு உயிரினங்கள் தான் அப்படிங்கிறத வந்து நமக்கு தோண வச்ச ஒரு புத்தகம். ஒரு காட்டுல வந்து ஒரு யானைக்கு வந்து கண்ணாடி குத்தி இருக்கும். அதை வந்துட்டு சிகிச்சை அளிக்கிறதுக்காக நம்மளோட டாக்டர் அவர்களும் வனத்துறை அதிகாரம் அவர்களோட இன்னும் பல அதிகாரிகளும் போயிருப்பாங்க. அப்படி போகும்போது ஒரு மயக்க ஊசியை போட்டு அந்த யானைக்கு வந்து அழகாக வந்து சிகிச்சை அளிச்சிட்டு இருப்பாங்க. அதை வந்து ஒரு கூட்டமே ஒரு பின்னாடி யானை கூட்டமே உட்காந்து நின்று பார்த்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அது சிகிச்சை அளித்து முடிச்சுட்டு அது வந்ததுக்கப்புறம் அந்த யானை கூட்டங்கள் எல்லாமே திரும்ப அந்த யானை பக்கத்தில் வந்து எல்லாம் ஓகே தான் நான் அந்த மாதிரி பார்க்கும். இதெல்லாமே இவங்க தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இதெல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான ஒரு மூவியை பார்க்குற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு மனிதருக்கும் ஒரு விலங்குகளுக்கும் இருக்க ஒரு உறவு எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு 5 அறிவு விலங்குகள், அது நம்ம 6 அறிவு அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் அழகாக இருந்துச்சு. ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புக் படிக்க படிக்க விலங்கு அது ஒரு யானை, அது ஒரு மிருகம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியாமல் ஒரு சக மனிதர்கள் மாதிரி அது கூட எனக்கு பணிக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் இந்த இந்த புக்கில் பார்க்குற யானை டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரமே கிடையாது. அவங்க வந்து ஒரு நிஜ மனிதர், நம்மளை மாதிரி இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு மனிதர். இந்த கதையை படிக்கும்போது நான் கூட நினச்சேன் இது வந்து ஒரு கேரக்டர் போல் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து இந்த கதையில் கூட யானை டாக்டர் கே அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட பேர் வந்து யானை டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ நான் இது வந்து ஒரு கற்பனை கதை தான் போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது ஒரு கற்பனை கதையே கிடையாது. இது ஒரு ரியல் ஒரு மனிதர் தான் இவர். இந்த மனிதரை வந்து நான் இந்த புக்கு படிக்க வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர்கிட்ட பகிரும்போது அவர் சொன்னார், அவரை போய் நான் பார்க்க கூட செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு. அப்போ நான் நினச்சேன், என்ன பார்க்க செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. ஆக்சுவலி இந்த புக்கு படித்து முடிக்கும்போது எனக்கே தோணுனது வந்து இவரை மீட் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி. இவருனால தான் இப்போது வந்து கோயில்கள்லாம் இருக்க யானைகள் எல்லாமே கொஞ்ச நேரம் காட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இவர் எழுதியிருக்க வனவியல் புத்தகத்தினால தான். அந்த மாதிரி அந்தளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். இந்த புக்கு பார்த்ததுமே வந்து இதோட டிசைன்லாம் பார்க்கும்போது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு. உடனே படிக்கணும் அப்படின்னு. இது படித்து முடித்ததுக்கப்புறம் இதில் இருக்க எழுத்துக்களுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு அருமையான புத்தகமாக எனக்கு இது தெரிஞ்சிச்சு.
இந்த புக்கை படிக்க படிக்க இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே இதில் எழுதியிருந்துச்சு. இதெல்லாம் படிக்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மொத்தமே வந்து ஒரு 64 பக்கம் தான் இருக்குது. ஜெயமோகன் அவங்களோட அறம் புக்கில் இந்த கதையுமே வந்து இடம்பெற்றிருக்கு. அதில் ஒரு தனி புத்தகமாக இது இருக்குது. என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் அந்த அறம் புக்கும் வாங்கியிருந்தேன். ஆனால் எனக்கு இந்த யானை டாக்டர் அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்ச உடனே தான் நான் இது வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்போ தான் ஒரு நண்பர்கிட்ட பகிரும்போது தான் அவர் சொன்னார், அறம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயமோகன் அவங்களோட புத்தகத்தில் இந்த இதுவும் ஆட் ஆயிருக்கு, அதில் இருக்க எல்லா கதைகளுமே ரொம்ப நல்லாயிருக்கும், அதையும் வாங்கி படிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ரொம்ப குட்டியாக க்யூட்டாக அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இது வந்து மொத்தமே 64 பக்கம் தான் இருக்குது. ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்குது. படிக்கிறதுக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு இந்த புக்கு. உங்களுக்கும் நீங்கள் எல்லாருமே இதை வாங்கி படிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒரு விலங்குக்கும் ஒரு மனிதருக்கும் இடையான ஒரு உறவு, நம்ம விலங்குகளை எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படிங்கிறது, காடுகளை எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படிங்கிறது இந்த புக்கில் வந்து ரொம்பவே அழகாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான புத்தகத்தோடு உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ரேஷ்மா.